ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆம் பண்ணா மேங்கோ ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆம்னா ஹிந்தியில் மேங்கோ, நார்த் இந்தியாவில் இது சூப்பர் ஃபேமஸான ஸ்ட்ரீட் சைட் ட்ரிங்க்கு. ஆம் பண்ணா செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு இதில் இருக்குது. ரொம்ப சிம்பிளானது தான். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆம் பண்ணா செய்கிறதுக்கு பச்சை மாங்காவாக ஒன்று எடுத்துக்கோங்க. பெரிய மாங்காவாக இருக்கிறதுனால நான் ஒன்று தான் எடுத்திருக்கேன். இதில் தண்ணி 1 டம்ளர் ஊற்றி குக்கரில் போட்டு 5 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்து அந்த தோல் பார்த்திங்கன்னா அப்படியே வெடித்து பிரிஞ்சிருக்கும் லேசாக, அந்த அளவுக்கு வேக வைக்கணும். இப்போ இந்த தோலை மட்டும் எடுத்துடணும். ஃபஸ்ட்டு மாங்காவை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஆறிடும். ஆறுனதுக்கு அப்புறமேல அந்த தோலை எடுங்க. அப்போ தான் அந்த பல்ப்பெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் ஓரளவுக்கு க்ளீனாக எடுக்க முடியும். இந்த மாதிரி தோலெல்லாம் பிச்சுட்டு தோலை நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை, தூக்கி போட்டுருங்க. இது நல்ல பச்சை மாங்காவாக இருக்கணும். அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்க்கரையும் உப்பும் சேர்த்திக்கலாம். சில மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருக்கும், சில மாங்காய் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். பாருங்கள், தோலெல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்க அந்த பல்ப்பு நல்லா வெந்திருக்குது. இதை மட்டும் ஒரு ஸ்பூனால் சுரண்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வெந்திருந்தால் தான் இந்த மாதிரி கிடைக்கும், இல்லாட்டி துண்டு துண்டாக ஆன மாதிரி வரும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதுவே ஒரு 6-7 பேர் குடிக்கிற அளவுக்கு ட்ரிங்க் ரெடி பண்ண முடியும். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இது கூட ஒரு 6-7 இலை மட்டும் புதினா இலை, ரொம்ப போட்டிங்கன்னா புதினா வாசம் தான் ரொம்ப அடிக்கும். இது ஃப்ரெஷ்ஷாக ரோஸ்ட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடிச்சு வச்ச சீரகத்தூள், அது ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் 2 to 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக கூழ் மாதிரி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நெகு நெகுன்னு அந்த புதினாவோட திப்பியெல்லாம் ஒன்றும் தெரியாத அளவுக்கு நல்லா அரைஞ்சிரும். இதை ஒரு பெரிய ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிங்க. மிக்ஸி ஜார்லேருந்து மாற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி கலக்கிக்கலாம். இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றி கலக்கிறப்ப அப்படியே திப்பி திப்பியாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சுட்டு நல்லா பீட் பண்ண மாதிரி கலக்குனீங்கன்னா நல்லா நைஸாக நீட்டாக ஈவனாக கலந்துரும். தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்திக்கிங்க. இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 3/4 லிட்டர் தண்ணி வரைக்கும் கலந்துக்கலாம், சரியாக இருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணுறப்ப கிளாஸில் ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மேங்கோ மிக்சரை இதில் ஊற்றிடலாம். நம்ம சூப்பராக ஆம் பண்ணாவே வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். இந்த சம்மர் டைமை மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு 2 டம்ளர் கூட குடிக்கலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.